2008ல கனடால இருக்கக்கூடிய லில்லி அப்படிங்கிற ஒரு 8 வயசான பொண்ணு அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற கார்டன்ல விளையாண்டு இருந்திருக்கா. ஸோ அப்படி விளையாட திடீர்னு அந்த பொண்ணு காணாமையும் போயிருக்கா. ஸோ பயந்து போன லில்லியோட பேரண்ட்ஸும் இமீடியட்டா இதை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் அவங்களோட முழு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி லில்லியை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஈவினிங் வர தேடியும் லில்லி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்குதான் அந்த ஈவினிங் ஒரு 6 o'clock லில்லி அவங்க வீட்டுக்கே திரும்ப வந்து, நான் கார்டன்ல விளையாண்டு இருந்தேன், எனக்கு போர் அடிச்ச காரணத்தினால நான் பக்கத்துல இருந்த பொருள் காட்சிக்கு போனேன். ஸோ அங்கேயும் போர் அடிச்ச காரணத்தினால இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லில்லியோட பேரண்ட்ஸ் இவ வந்துட்டா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாயி நம்ம கொடுத்த கேஸை கேன்சல் பண்ணணும்னு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ்க்கு இவங்க கால் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அண்ட் அந்த காலை அட்டன் பண்ணி பேசின லில்லியோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயத்தோட கலந்த பெரிய ஷாக்கும் காத்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன பதில், உங்க வீட்டு பக்கத்துல போட்டிருக்கிற பொருள் காட்சியில உங்க பொண்ணான லில்லியோட உயிரற்ற உடம்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எப்ப வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறது தான்.